Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th 11th and 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்ளிமெண்டரி டேட் பத்தின ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 11th and 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து டைம் டேபிள் எக்ஸாம் டைம் டேபிளுமே வந்துருச்சு. இப்போ 10th ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுல சில பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சப்ளிமெண்டரி எக்ஸாம்க்கு எப்போ அப்ளை பண்ணணும், எங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும்ன்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 10th 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸே வந்து யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம், போல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமா, நான் மார்ச் ஏப்ரல் எக்ஸாமே அட்டன் பண்ணல, இப்போ அப்ளை பண்ண முடியுமான்ற மாதிரி நிறைய கேட்குறீங்க. எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் டேட் இன்னும் அஃபிஷியலா வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்ல சொல்லிடுவாங்க. அந்த அஃபிஷியல் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் வந்தோன்னா உடனே சொல்லிடும். ஆனா இந்த வீக்ல கண்டிப்பா அப்டேட் வந்துடும். இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்போ வந்து அப்ளிகேஷன் நீங்க பண்ற மாதிரி இருக்கும், மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மே எண்ட்ல தான் அப்ளிகேஷன் நீங்க போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. 10th ஆல்ரெடி 11th and 12th சொல்லிட்டாங்க. மே 16th இருந்து ஜூன் 1 வரைக்கும் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 24 12th ஸ்டார்ட் ஆகுது, 11th ஜூலை 2 ஸ்டார்ட் ஆகுது. அதான் வந்து இப்போ 10th கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வீக்ல வந்துடும். இப்போ 11th and 12th எங்க போய் அப்ளை பண்ணணும் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணியும் கேளுங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், இப்போ எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கே நம்ம வந்து பாஸ் பண்றதுக்கு தான் அப்ளை பண்றோம். எல்லாரும் கண்டிப்பா மார்க் எடுக்கணும், நல்ல மார்க். அதுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட படிச்ச மார்ச் ஏப்ரல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு 10th நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி 11th 12th எடுத்திருக்காங்க. நம்ம 3 இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய டவுட்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, நான் வந்து ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட், நான் வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினேன், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினேன், அந்த 200 மார்க்ஸ் இருக்கும்போது எக்ஸாம் எழுதினேன், இப்போ எழுத முடியுமா, இப்போ அப்ளை பண்ணலாமான்னு கேட்கறாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ எழுதுனவங்க தான் அப்ளை பண்ணணும் இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம். அப்படி கிடையாது. நீங்க ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருக்கீங்க, எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு 10th 11th 12th அப்ளை பண்ணலாம். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டவுட்ஸ் இதெல்லாம் வருது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த மாதிரி 10th 11th 12th இன்னும் முடிக்காம இருக்காங்க, ஏன்னா இப்ப இருக்க உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிருச்சு. மினிமம் நம்ம பிரைமரி எஜுகேஷன்ன்றது 10th 11th 12th கட்டாயமா படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அதனால உங்க ஏஜ் எதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப மார்ச் ஏப்ரல்லே வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒருத்தர் 57, அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 57. அவர் வந்து 12th ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அக்கௌண்ட்ஸ்ல அரியர் வச்சிருந்தாரு. அவர் வந்து இப்ப கிளியர் பண்ணிட்டாரு. அந்த 57 ஏஜ்ல அவர் படிக்கிறாருன்னும் போது ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த ஏஜா இருந்தாலும் நீங்க இப்ப இந்த 10th 11th 12th ஒரு பேசிக் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதுதான் இப்ப இருக்க சொசைட்டிக்கு. அதனால நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈஸியாவே. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கான சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் மூலியமா. அதான் உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் வேணும், நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இதை பத்தி அப்ளை பண்றதுலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கு. அது வந்து ஏன்னா அப்ளை பண்ணாமே மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த நீங்க அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த 1 வருஷம், ஏன்னா அடுத்த வருஷம் தான் இதோட எக்ஸாம் நடத்துவாங்க. 1 வருஷத்துக்கு 2 எக்ஸாம் தான், மார்ச் ஏப்ரல், அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஜூன் ஜூலைல நடக்கும். அதனால இப்போ நீங்க கொஞ்சம் வந்து கரெக்டா வந்து இந்த 1 மந்த் படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். 1 மந்த்ன்றதே அதிகம் படிக்கிறதுக்கு. பாஸ் பண்றதுக்குலாம் 10 நாள் படிச்சாலே பாஸ் பண்ண முடியும். அதனால அதை பத்தி நீங்க வரி பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு முதல்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதை பத்தின வீடியோஸ் வந்து தெளிவா நான் இன்னும் போடுறேன். ஹால் டிக்கெட் பத்தின வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இதுக்கப்புறம் போட போறேன். அதனால எல்லாத்தையும் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த வீடியோ நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க.